வணக்கம் நண்பர்களே. விரைவில் ஐபிஎல் திருவிழா 2026 ஆரம்பமாகப் போகிறது. அது பற்றிய தொகுப்பினை காண்போம். வாருங்கள் வீடியோவுக்குள் போவோம். ரசிகர்களை குதூகூலப்படுத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் ரெய்னா, ஹைடன் காட்சி போட்டியில் விளையாடினார்கள். இதுவரை வென்ற கோப்பையுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் மற்றும் அவர்களுடன் கலந்துரையாடினார் நடிகர் சிவகார்த்திகேயன். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வருகிற 28ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதலாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை 30ஆம் தேதி கவுஹாத்தியில் சந்திக்கின்றது. இதனையொட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ரசிகர்களை சந்தித்து மகிழ்விக்க சிஎஸ்கே அணி சார்பில் ரோர் 26 என்ற பெயரில் மெகா ரசிகர்கள் திருவிழா சேப்பாக்கத்தில் நேற்று அரங்கேறியது. ஏராளமான ரசிகர்கள் மஞ்சள் சீருடையுடன் குவிந்தனர். முதலில் டோனி, கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் உள்ளிட்ட வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டனர். அதை ஆரவாரமாக கண்டுகளித்த ரசிகர்கள் செல்போனில் ஆர்வமாக படம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சென்னை அணிக்காக ஆடிய சின்னத்தல என செல்லமாக அனைவராலும் அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடன், மைக் அசி, வெய்ன் பிராவோ, முரளிதரன், ஹர்பஜன் சிங், பத்ரிநாத், முரளி விஜய், ஜோகிந்தர் சர்மா, ஜகாதி, அனிருத்தா, அம்பத்தி ராயுடு, எல். பாலாஜி உள்ளிட்டோர் மைதானத்திற்குள் வந்து ரசிகர்களை குஷிப்படுத்தினார்கள். பின்னர் ஜாலியாக காட்சி போட்டியிலும் விளையாடினார்கள். நடப்பு சென்னை பவுலர்கள் பந்து வீச அதை அசி, ரெய்னா, ஹைடன், ராயுடு என ஒவ்வொருவராக எதிர்கொண்டு மட்டையை சுழற்றினார்கள். விக்கெட் கீப்பிங் செய்த டோனி அவ்வப்போது அவர்களை கிண்டலடித்து கலகலப்பு ஊட்டினார். இதில் அசி, ஹைடன் சில சிக்சர்களையும் பறக்கவிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். பின்னர் சென்னை அணி இதுவரை வென்ற 5 ஐபிஎல் மற்றும் 2 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளை எடுத்து வரப்பட்டன. அதன் பின்னணியில் இந்த நாள் முன்னாள் வீரர்கள் உற்சாகமாக குரூப் போட்டோக்களை எடுத்துக்கொண்டனர். 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றவர்களான சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஜூனியர் உலகக்கோப்பையை வென்றவரான ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து வீரர்களுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். இரவில் இசை அமைப்பாளர் புயல் ஏ.ஆர். ரகுமான் இசை கச்சேரியால் அரங்கமே அதிர்ந்தது. 4 மணி நேரம் நீடித்த இந்த கலர்ஃபுல் நிகழ்ச்சியை 23,000 ரசிகர்கள் நேரினில் பார்த்து மகிழ்ந்து ரசித்தனர். சென்னை அணி புதிதாக அறிமுகப்படுத்திய புகழ்பெற்ற வீரர்களுக்கான ஆல் ஆஃப் ஃபேம் பட்டியலில் ஹைடன், ரெய்னா பெயரும் இணைக்கப்பட்டனர். தல டோனி 60 வயது வரை விளையாட வேண்டும். நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும்போது, டோனி, உங்களை தொலைக்காட்சியில் நான் பார்த்து இருக்கிறேன். இங்குள்ள அத்தனை கேலரியிலும் இருந்தும் நான் உங்களை பார்த்துள்ளேன். முதல் முறையாக உங்களை இவ்வளவு நெருக்கமாக பார்ப்பது எனக்கு பூரிப்பாக உள்ளது. கோடிக்கணக்கான ரசிகர்களைப் போல எனக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். சிஎஸ்கே ஒரு உணர்வுபூர்வமான அணி. அதனால்தான் டோனி களம் இறங்கும் போது அத்தனை ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நான் சேப்பாக்கத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றேன். ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு சத்தம் எனது வீடு வரை கேட்கின்றது என்றார். பின்னர் சிவகார்த்திகேயன் டோனியை நோக்கி, ஒரு முறை ஓய்வு குறித்து உங்களிடம் கேட்டபோது இப்போது இல்லை என்று கூறினீர்கள். ஒவ்வொரு சீசனிலும் இதையே நீங்கள் சொல்ல வேண்டும். 60 வயது வரை நீங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார் டோனியிடம். அதற்கு டோனி, அது கடினம். எனது உடல் தகுதி நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்றார். உடனே சிவகார்த்திகேயன்,
நீங்கள் இன்னும் உடல் தகுதியுடன் தான் இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு டோனி, நான் முயற்சிக்கின்றேன் என பதிலளித்தார். விரைவில் IPL திருவிழாவை காண தயாராகுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.